ஹலோ கைஸ், நான் தான் உங்க ஜெகத். வெல்கம் டு டாம்லக்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா KTM பைக்ஸ்லாம் வந்து எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நம்ம வந்து வெளியே வாட்டர் வாஷ் வரதோட வீட்லயே வாஷ் பண்ணலாம், அதான் நம்மளுக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஏன்னா வந்து வெளியெல்லாம் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பைக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ் ஆகும். அந்த ஸ்கிராச்சஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து வீட்லயே வாஷ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்றேன். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உங்களுக்கு அது என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கங்க. ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் ஃப்ரெஷ் ஷாம்பு எடுத்துக்கங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த கலர்லாம் போறதுக்கு வந்து டேமேஜ் கொடுக்காது. ஷாம்புலாம் போடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வண்டியில நான் சொல்றேன். அது நீங்க லாஸ்ட் வீடியோல பாருங்க. கைஸ், வின்னாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். வீட்டுக்கு வெளியே வாஷ் பண்றேன், அதனால அப்படிதான் இருக்கும் பைக்கை. எதிரில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, அதனால கண்ணு பூசிட்டு கண்ணு ஒரு மாதிரி மூடிட்டே பேசியிருந்திருப்பேன். அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சரி, ஓகே, வாங்க போய் பைக்கை வாஷ் பண்ணலாம். பைக்கை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்க. நான் பைக்கை வாஷ் பண்ணி 1 வீக்குக்கு மேலே ஆகுது. பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. மண்ணுலாம் பார்த்தீங்கன்னா ஓவராக அடிச்சு ஃபுல்லாக டஸ்ட்டாகவே இருக்குது பைக்லாம். இது நான் இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்க்ராச்சஸ் விடும். இந்த டேங்க்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விடாமல் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். இது என்னன்னு பாருங்களா, இது வந்து மாஸ்க்கு. பைக்கில் ஏன்னா போலீஸ் மாட்டேங்கன்னா அதுக்காக மாஸ்க்கு நான் இங்கே வச்சுருக்கேன். சரி, ஓகே, வாங்க நம்ம போயிட்டு பைக்கை வாஷ் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பைக்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் எடுத்துனா பண்ணுங்க. நீங்கள் வந்து டூமில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு எங்கெங்கே டஸ்ட்டாக இருக்கோ அந்த இடம்லாம் ஃபுல்லாக வாட்டரை ஊற்றிடுங்க. லைட்டாக வாட்டர் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக வாட்டரை ஊற்றுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் அடிக்கக்கூடாது வாட்டரை. நீங்கள் பொறுமையாக தான் வந்து வாட்டரை யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபோர்ஸாக வாட்டர்லாம் வண்டியில் அடிச்சிங்கன்னா உள்ளே வந்து தண்ணி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே சென்சார் தான் இந்த பைக்லாம். நார்மல் பைக் மாரிலாம் கிடையாது, எல்லாமே சென்சார் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக வாட்டரை ஊற்றுங்க. எல்லா இடத்துலையும் வாட்டரை ஊற்றிட்டு அந்த மண்ணெலாம் இருக்கலாம், அந்த டஸ்ட்லாம் போகிறதுக்காக தான் நம்ம வந்து வாட்டர் ஊற்றணும். பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றின வாட்டர்லேயே பாருங்கள், கீழே ஃபுல்லாக மண் வந்துருச்சா, ஃபுல்லாக பார்த்துங்க மண் வந்துட்டுருக்கும். இப்போயே வண்டி கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை வச்சு இந்த வண்டியை வாஷ் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க நான் வாஷ் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது. லைட்டாக வச்சு கிளாத்தை நல்லா லைட்டாக தேய்க்கணும். பைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து தொடச்சிட்டு உடனே நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாம்பு எடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஷாம்பு அப்ளை பண்ணி இருங்க அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கைஸ்,
ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பைக்கில் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு சின்ன கிளாத் இருக்கலாம், சின்ன கிளாத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் எந்த இடத்துல இப்போ அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக பண்ணிவிட்டு பண்ணோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கு கொஞ்சம் பளபளன்னு தெரியுதுக்கு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தொடச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷாம்பு போட்டிருக்கோம். அந்த ஷாம்பு போட்ட உடனே இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன். அப்ளை பண்ண உடனே பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஷைனிங்காக ஆகிட்டு இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கும் பைக்கு. நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணுறத பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் கொஞ்சம் நல்லது. ஏன்னா வெளியிலே எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சன்னில் ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தடுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இந்தமாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். கொஞ்சம் ஷாம்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வண்டி பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் லுக்காக புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பெல்லாம் நம்மளுக்கு இந்த வண்டி எந்த டேமேஜும் கிடையாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெமிக்கல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம தலைக்கே போடுறோம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ரொம்ப பைக்கெலாம் டேமேஜ்லாம் கலர்லாம் எந்த ஒரு டேமேஜ்லாம் பண்ணாது. நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். நீங்கள் ஷோரூமில் போயிட்டு பைக்கை எப்படி ஷோரூமில் போனீங்கன்னா பைக் அவன் வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தோன்னே பளபளன்னு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் காரணம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெட்ரோல் அடிப்பாங்க. ஒயிட் பெட்ரோல் அடிச்சுன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆயில் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வண்டி கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். டிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். டிஸ்க்குலாம் நீங்களே பாருங்கள், டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம தொடச்சே ஆகணும். ஏன்னா பிரேக் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸு. ஏன்னா ஏபிஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துரு பிடிக்காமல் வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் எடுத்து அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு தொடைங்க. ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் தொடைக்கக்கூடாது, லைட்டாக டிஸ்க்கை தொடைங்க ஃபுல்லாக. நீங்கள் டிஸ்க்கை தொடச்சாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டிஸ்கெலாம் எல்லாமே தொடைங்க கைஸ். அப்புறம் ரிம்முலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொடைங்க. நல்லா தொடச்சாதான் ஃபுல்லாக ரிம்லாம் தொடச்சாதான் லுக்காக இருக்கும் உங்கள் வண்டி. ஏன்னா இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும். பைக் எங்கன்னா நம்ம வெளியே எடுத்துகிட்டு போனால் கூட லுக்காக இருக்கும். ரிம்முலாம் பார்த்தீங்கன்னா தொடைக்கணும். ரொம்ப அழுத்திலாம் தொடக்காதீங்க, பெயிண்ட்டே வந்துடும். அழுத்திலாம் துவச்சிங்கன்னா ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டே வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக துடைக்கணும் ரிம்முலாம். உங்களுக்கு எந்தெந்த கை கேப் எங்கெங்கே போதோ அங்கெல்லாம் ஃபுல்லாக துடைங்க. வண்டியை துடைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வண்டி நம்ம வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி மெயின்டெனன்ஸ் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை தொடச்சாச்சு ஃபுல்லாக. பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து லைட்டிங் போனதுனால உங்களுக்கு வந்து தெளிவாக காமிக்க முடியல. பைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஜூம் பண்ணி கேமரா கூட ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. ஃபுல்லாக பாருங்கள், பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். கைஸ் வண்டி கழுவி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா சைலன்சரில் கூட தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஸ்டார்ட் பண்ணி விடுறது உங்கள் வண்டிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொம்ப கூல் ஆகிட்டு இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணி விடுங்க. வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் போயிட்டு நீங்கள் ஒரு 200 கொடுத்து வேஸ்ட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வரத்தை விட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே யூஸ் பண்ணுவாங்க. பைக்கை நீங்கள் வீட்டிலே க்ளீன் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பைக் மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பாய்.